வணக்கம். தீபாவளி இஸ் நியரிங் யூ. தீபாவளி நெருங்கிடுச்சு. இதுக்கு பசங்க நம்மக்கிட்ட பட்டாசு வேணும்னு சொல்லி ஓரியாடுவாங்க. அதுக்காக அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு முன்னாடியே சிவகாசியில் ஆன்லைனில் ஆர்டர் போட்டேன். நிறையா வீடியோஸ் வந்துச்சு. சரி நம்மளும் அதை அதில் ஒரு இது பெஸ்ட்டாக ஒன்று பார்த்து ஆர்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு பிபிஆர் கிராக்கர்ஸ்னு ஒரு இதுக்கு ஆர்டர் போட்டிருந்தேன். கால் பண்ணியிருந்தேன், நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க. வீடியோஸும் ஒருத்தர் போட்டிருந்தாரு ரீசெண்டாக. சரி அதை பேஸ் பண்ணி வாங்கலான்னு சொல்லிவிட்டு சில இதை பர்ச்சேஸ் பண்ணேன். நான் அரௌண்டு ஒரு 70 ஐட்டம்ஸு நானாக செலக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணேன், அவங்க கொடுத்த பேக்கேஜ் இல்லாமல். சரி அதில் என்னென்ன கவர் ஆகிருக்குன்றதை உங்களுக்கு நான் காட்டுறேன். பேக்கிங் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சரியில்லை. இன்னும் எதுவும் ஸ்ட்ரிப் பேக்கிங்லாம் பண்ணியிருக்கலாம். கொரியர் ஆனால் உடனே பண்ணிட்டாங்க, நம்ம பே பண்ண நெக்ஸ்ட் டேவே. ஸோ ஒவ்வொரு பட்டாசும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பீகாக், வடா பீகாக்குன்னு ஒரு இது கொடுத்துருக்காங்க. அப்புறம் ராக்கெட்டில் 3 வெரைட்டி. ஒன்று விசிலு, இன்னொன்று டபுள் சவுண்டு, அப்புறம் இன்னொரு அவங்களோட ஓன் பிராண்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் கம்பி முத்தாப்பில் நான் ஒரு 7 சென்டிமீட்டரில் டிஃப்ரெண்ட் கலரில் ஒரு 5 பாக்ஸ் போட்டிருந்தேன். அப்புறம் 10 சென்டிமீட்டரில் ஒரு 4 பாக்ஸு, ஈச் 10 பீசஸ் இருக்கும். அப்புறம் 12 சென்டிமீட்டரில் ஒன்று, 15 சென்டிமீட்டரில் ஒன்று, அப்புறம் 50 சென்டிமீட்டரில் ஒன்றுன்னு சொல்லிட்டு கம்பி மத்தாப் மட்டுமே ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் வாங்கியிருக்கேன். அப்புறம் புஷ்பானம் ஒரு 5 டிஃப்ரெண்ட் வெரைட்டி. அப்புறம் கிரவுண்ட் சக்கரா அது ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டி. அப்புறம் ஜாட்டை, ஒரு ஹெலிகாப்டரு, அப்புறம் ஹெலிகாப்டரு பம்பரம், அப்புறம் பட்டர்ஃப்ளை, அப்புறம் 12 ஷாட்ஸு, அதுவும் அவங்களோட ஓன் பிராண்டு. அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஏதோ லோட்டஸ் வீல்னு சொன்னாங்க, கடைசியில் பார்த்தா டீமன் வீல். அதேமாதிரி அவங்ககிட்ட நான் லக்ஷ்மி வெடி, கோல்டு லக்ஷ்மி ஒரு இது ஆர்டர் போட்டிருந்தேன், நார்மல் லக்ஷ்மி ஆர்டர் போட்டிருந்தேன். அவனுங்க ஏதோ டீலக்ஸ் லக்ஷ்மி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக்கேஜ் மட்டும் தப்பாக கொடுத்துட்டாங்க, கொடுக்கவே இல்லை எனக்கு அது. அப்புறம் டிஜிலி 2 பேக்கெட்டு, அப்புறம் 2 ஷாட்ஸ், டபுள் ஷாட்டில் 3 பேக்கெட்டு. அப்புறம் இதுதான் இது ஜல்லிக்கட்டு வெடின்னு சொல்லிட்டு குதிரையை போட்டு ஏமாற்றிட்டானுங்க. குதிரையில் என்னடா ஜல்லிக்கட்டு. அப்புறம் 60 ஷாட்டு, 60 ஷாட்டு இந்த கல்யாணத்துலலாம் வெடிப்பானுங்க. இது அப்புறம் வாளால் சரத்தில் தீபாவளினாலே ஒரு சரம் தான். அதில் பார்த்திங்கன்னா 1000 வாழலை ஒன்று, அப்புறம் டிஃப்ரெண்ட் வாழலை ஒரு 5 பேக்கெட்டு. அப்புறம் ஃபோட்டோ ஃப்ளாஷ், இதுதான் வாழை ஃபோட்டோ ஃப்ளாஷு. அப்புறம் 100 வாழை டிஃப்ரென்ஸ் இதில் போட்டிருந்தேன். அப்புறம் சைரன் வெடின்னு ஒன்று போட்டிருந்தாங்க. அப்புறம் குருவி வெடி நம்ம ஃபேவரெட்டு. அப்புறம் புதுசாக ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ஏதோ கொடை மாதிரி விரியுமா கம்மி மெத்தாப்லேயே. அப்புறம் ட்ரோன் கேமரா, கலர் கோட்டி, ஒயர் சக்கரா. ஸோ இதெல்லாம் சேர்த்து எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு 6500 ஆச்சு. அப்புறம் கொரியருக்கு ஒரு 500. ஏதோ வாங்கியாச்சு. தீபாவளி அக்டோபர் மந்த்து 17th 18th நினைக்கிறேன் தீபாவளி. அது பசங்களுக்கு தான் தெரியும், காலண்டரை போய் பார்த்தா தான் தெரியும். தீபாவளி 20 2.0. அப்புறம் இன்னொரு வெடி ஏதோ பீர் டின்னுனானுங்க. இது எப்படி வெடிக்கும்னு தெரியல, இது ஓப்பன் பண்ணி வெடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா வெடியும் வாங்கியிருக்கேன். ஹாப்பியாக
நாட் ஹாப்பியான்னு கேட்டால் செலவானதில் நாட் ஹாப்பி. பட்டு குமுதா ஹாப்பின்ற மாதிரி பசங்க ரொம்ப ஹாப்பி. என்னோடய 2 பசங்களும் ஹாப்பி. ஆனால் அவங்க வெளியில் போயிருக்கானுங்க. அவனுங்க வரதுக்கு முன்னாடி திரும்ப இதை பாக்ஸ் பண்ணி ஓரமாக வச்சுருவோம். தீபாவளி அப்போ எடுத்து வெடிப்போம். தீபாவளிக்கு இன்னும் ஜஸ்ட்டு 17 days தான் இருக்குது. ஓகே, ஹாப்பி தீபாவளி டு ஆல். அப்புறம் அந்த விவிஆர் கிராக்கர்ஸில் வாங்கலாமா வேணாமான்ட்டு அது நீங்கள் டிசிஷன் எடுத்துக்கோங்க. நான் வாங்கணும்னு சொல்ல மாட்டேன், வாங்காதீங்கன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நானே இதுதான் ஃபஸ்ட் டைம் வாங்குகிறேன். ஸோ ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படியா இருந்தாலும் நல்லாயிருக்குங்க. சிவகாசியில் உள்ளவங்களுக்கும் வேலை கொடுத்த மாதிரி இருக்கும். அவங்களுக்கு இதுதான் ஃபஸ்ட்டு. ஓகே, பாக்ஸ் பண்ணிவிட்டு இது வச்சிடலாம். என்ன ஒன்று, அந்த தயவுசெய்து விவிஆர் கிராக்கர்ஸுக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான், போட்டிருக்க வெடியை அப்படியே அனுப்பிச்சி விடுங்க. நீங்களாக எதையும் செலக்ட் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு சில இதை மிஸ் பண்ணிடாதீங்க. நான் டோட்டலாக போட்டது 70 ஐட்டம். அதில் வந்து ஒரு 3 ஐட்டம் வரல, 67 ஐட்டம் தான் வந்திருக்கு. ஏன் அது மாதிரி பண்ணுறீங்க? எப்படி நாங்கள் நெக்ஸ்ட் டைம் வாங்க முடியும்? கொஞ்சம் அதை கன்சிடர் பண்ணுங்கள். இல்லைன்னா கூப்பிட்டு சொல்லுங்கள், இது இல்லை சார், அவைலபிள் இல்லைன்னு சொல்லியிருந்தீங்கன்னா இது பண்ணியிருப்போம். சரி, எப்படியும் இவ்வளோ பாக்ஸ் இருக்குது, யாரும் பிரித்து பார்க்க மாட்டாங்க அப்படின்னு நீங்களாகவே முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு நிர்வாகம் பொறுப்பு இல்லை. அந்த நம்ம சொல்லுவாங்களே, நம்ம சூர்யா ஒரு படத்தில், என்ன இருந்தாலும் அண்ணனோட மன தைரியத்தை பாராட்டி ஒரு சோப்பு டப்பான்ற மாதிரி சோப்பு டப்பாவாவது வச்சுருக்கலாம். அது கூட இல்லை. சரி, ஓகே, ஹாப்பி தீபாவளி. இனிமேல் அப்படி ரிப்பீட் பண்ணாதீங்க. யாருக்கும் எனக்கு பண்ண மாதிரி மற்றவங்களுக்கு பண்ணாதீங்க. தேங்க்யூ, பாய்.